இந்த எடுக்கப்படுகின்ற அதிரடி முடிவுகள் அத்தனையுமே ஒரு குடும்பத்தை இலக்கு வைத்து செய்யப்படுகின்றதா? எல்லா சந்தர்ப்பத்திலுமே நாமல் ராஜபக்ச இவர்களுடைய கைதற்கு பின் இவர் வந்து தானாகவே ஊடக சந்திப்புகளை ஏற்படுத்தும். இவர் ஏன் இந்த இடத்திற்கு வருகிறார்? கடந்த வாரம் போன் கோலில் வீடியோ கோலில் அவர் அர்ஜுன மகேந்திரன் பேசியிருக்கின்றார். அது நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கத்துக்கு அவர் விட்ட சவால் என்று அது அப்படித்தான் இருக்குது. என்ன யாராலும் விடுக்க முடியாது. 5 வருஷமா வெளியில போடாத ஓனான் இப்ப வெளியில இருந்து தலையாடு. அரசு வந்து கிளிநொச்சிக்கு அழைச் செல்லப்பட்டிருக்கிறார், யாழ்ப்பாணத்துக்கு. இப்படி எல்லாம் இருக்கிறது. இது எந்த கட்டத்தில் சென்று கொண்டிருக்கின்றது? கேள்பத்திர பத்மையை பிடிச்ச நேரம் கேள்பத்திர பத்மை எந்த இடத்திலும் சமத்மனம் பேரை பற்றி சொல்லியிருக்கேன். இப்ப கேள்பத்திர பத்மை இன்னும் கொஞ்சம் முக்கியமான சில விஷயங்களை சொல்ல போறார். இவ்வளவு காலம் மறைச்ச விஷயங்கள் சொல்ல போறார். எல்லாரும் மாட்ட போறார். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக, கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறியச் செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள். தொடர்புகளுக்கு 076 70 60 910. லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். என்றும் பரபரப்பாக நகர்ந்து கொண்டிருக்கின்ற இலங்கை அரசியல் சம்பந்தமாக ஒரு நேர்காணலூடாக நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம். அந்த வகையில் இன்றும் எம்மோடு சமகால அரசியல் நிலவரங்கள் குறித்தும் அரசாங்கத்தின் சார்பில் எடுக்கப்படுகின்ற புதிய நடைமுறைகள், சட்டத்திட்டங்கள் சம்பந்தமாக பேசுவதற்கும் இணைந்திருக்கின்றார் என்பிபியின் கொழும்பு மாவட்ட தமிழ் ஊடக இணைப்பாளர் தாஹா ஐன்ஸ்டீன் அவர்கள். வணக்கம் தாஹா. வணக்கம். மீண்டும் நாங்கள் உங்களை ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியோடாக சந்திக்கின்ற மகிழ்ச்சி. பேசுவதற்கு நிறைய இருக்கின்றது, கேள்விகள் நிறைய இருக்கின்றது. அதுவும் நம்ம கிடைத்திருக்கின்ற நேரத்திலே நாங்கள் முக்கியமான விடயங்களை பேச தயாராக இருக்கீங்க. ரைட். அந்த வகையில் முதலாவதாகத்தான் இலங்கை அரசாங்கத்தினால் ஒரு புதிய போலீஸ் பிரிவு ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டு வந்த, எல்லாமே செய்துவிட்டு வெளிநாடுகளில் தலைமறைவாகி இருக்கின்ற, உள்நாட்டில் எல்லாம் செய்துவிட்டு உள்நாட்டிலேயே தலைமறைவாகி இருக்கின்ற, நாங்கள் எந்த விதமான குற்றச் செயல்களிலும் ஈடுபடாதவர்கள் என்பதை போல் காண்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே மீண்டும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் விதத்திலே ஒரு புதிய போலீஸ் பிரிவு திறக்கப்பட்டிருக்கின்றது. அதுதான் PCID, Proceeds of Crime Investigations டிவிஷன் என்று இலங்கை போலீஸ் திணைக்களத்தினால் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதில் அதாவது குற்றச்செயல்களூடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பான சட்டம் மூலம் ஏப்ரல் 8ஆம் தேதி, கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. அதனை அடுத்து ஏப்ரல் 30ஆம் தேதி சபாநாயகர் அதில் கையொப்பமிட்டு அது தொடர்பான விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் சட்டம் தற்பொழுது அமுலுக்கு வந்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் குற்றச் செயல்களினூடாக ஊழல், மோசடி, அதே போல போதைப் பொருள் வர்த்தகம், இவ்வாறான எந்த ஒரு குற்றச் செயல்களை செய்து அதனூடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் தெரியும். கடந்த வாரம் ஒரு காணொளியில் நான் குறிப்பிட்டிருந்தேன், இதுவரை இலங்கையிலே 75 கோடிக்கும் அதிகமான, இந்த வருடத்தில் மாத்திரம் 75 கோடிக்கும் அதிகமான சொத்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது, அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த போதைப் பொருள் போதை வர்த்தகத்தில் கைப்பற்றப்பட்ட, சேர்க்கப்பட்ட சட்டவிரோத சொத்துக்கள் என்ற அடிப்படையில், அதுவும் கடந்த 4 வருடத்தை எடுத்துக்கொண்டால் 300 கோடிக்கும் அதிகமான சொத்து அரசுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக பல பேர் சட்ட விரோதமான முறையில் சொத்து சேர்க்கின்றார்கள். அது இலங்கை அரசியல் அமைப்புக்கு, சட்டத்திற்கு எதிரான ஒன்று. அதனை தடுக்கும் முகமாக அவ்வாறு சேர்க்கப்படும் சொத்துக்களை அரசுடைமையாக்குதல் அல்லது தடை செய்தல், பறிமுதல் செய்தல், நீக்குவதற்கான ஒரு முறையான செயல்முறை நடப்படுத்தும் வகையில்தான் இலங்கை போலீஸ் திணைக்களத்தில் குற்ற செயல்கள் மூலம் ஈட்டப்பட்ட சொத்துக்கள் விசாரணை பிரிவு, நான் சொன்னதை போல PCID என்ற ஒரு பிரிவு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக நாங்கள் இன்னும் நிறைய விடயங்கள் பேசலாம். நாங்கள் முதலில் கேட்கலாம் தாஹா ஐன்ஸ்டீனிடம், PCID சம்பந்தமாக உங்களுடைய கருத்து. காலத்திற்கு தேவையான ஒரு பிரிவு, பல பேர் செய்து வந்த ஊழல் மோசடிகள், எப்படி இவற்றுக்கு சாட்சியங்களை திரட்டுவது என்று முடியாமல் இருந்த இலங்கையில் இருக்கின்ற சட்டங்களின் அடிப்படையில், சுமார் இதற்கு முன்பதாக இருந்த சட்டங்களின் அடிப்படையில் 30 வருட காலம்தான் இன்கொயரி பண்ண முடியும், விசாரணைகளை ஏற்படுத்த முடியும். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த PCID மூலமாக எந்த ஒரு காலத்தில் செய்த குற்ற செயல்கள், சட்டவிரோத சொத்து குவிப்பு சம்பந்தமாக ஃபைல்கள் மீண்டும் திறந்து அதை செய்யலாம். உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். சட்டங்கள்
என்பது சட்ட மூலங்கள் என்பது பாராளுமன்றத்தில் உருவாக்கப்படுகின்றது. அது மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய தேவைக்காக பாராளுமன்றத்தினால் அது சட்டத்தை இயற்றி கொடுப்பார்கள், நீதிமன்றம் அதை நடைமுறைப்படுத்தும். ஆனால் நீதிமன்றம் என்பது பாராளுமன்றத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய அளவிலான சக்தி வாய்ந்த ஒரு நிறுவனம் தான் நீதிமன்றம், நீதித்துறை என்பது. அந்த அடிப்படையிலே காலத்துக்கு காலம் தேவை ஏற்படுகின்ற விதத்திலே புதிய சட்ட மூலங்கள் உருவாக்கப்படுகின்றது. இந்த காலத்தின் அடிப்படையிலே நாட்டின் கடந்த கால ஆட்சியாளர்களூடாகவும் அதையும் விட அதிகமாக இந்த நாட்டிற்குள் இந்த போதைப் பொருளினூடாக அந்த வியாபாரத்தினூடாக சொத்து குவிப்பு செய்தவர்கள் என்ற அடிப்படையிலே மிகவும் வேகமாக இந்த நாட்டுக்குள் பரவி இருக்கக்கூடிய ஒரு விடயம். இந்த நாட்டுக்குள்ளே அகப்படுகின்ற இந்த போதைப் பொருள்கள் வியாபாரிகளுடைய விடயங்களை பார்க்கின்ற போது அவர்களுடைய சொத்துக்களை அரசுடைமையாக்கக்கூடிய சட்டம் என்பது கடந்த காலத்தில் இருந்த சட்டம் போதுமானதா என்று பார்க்கின்ற நேரம் அதிலே ஒரு குறைபாடு இருந்தது. எனவே அதற்கு பூரணத்துவமுடைய ஒரு சட்டத்தை இயற்ற வேண்டிய இருந்தது. எனவே கடந்த ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி அளவிலே சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டது, பாராளுமன்றத்தில் 30ஆம் தேதி நிறைவேற்றப்பட்டது. அதற்கான போலீஸ் பிரிவு ஒன்று தற்போது உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதனூடாக சட்டவிரோதமான முறையிலே சொத்து பொருளீட்டல் அல்லது சொத்து குவிப்பு செய்தவர்களுக்கு இனி வைத்த கலக்கிற நிலைமை வந்துடும். இனி அவங்க செய்தவர்கள் அவ்வாறு செய்தவர்களுக்கு தான் அது பிரச்சனை. அவ்வாறு இல்லாமல் நியாயமான முறையில் இந்த நாட்டிற்குள்ளே அவர்கள் சட்டத்துக்கு வரம்புகளுக்கு உட்பட்ட நிலையிலே இவர்கள் சொத்துக்களை சேர்த்திருப்பார்கள். அது அந்த அடிப்படையில். ஆனால் தகா அவர்களை இப்போ இந்த கேள்வி, இந்த முன்வைக்க போற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. எப்படின்னா, இந்த அரசாங்கம் நிறைய புதிய சட்ட மூலங்களை சமர்ப்பிக்கிறாங்க, கெசட் பண்றாங்க, வர்த்தமானி பண்ணி உடனடியாக அதை அமல்படுத்துகிறார்கள். ஆனால் இதுக்கு பின்னணியில் ஒரு கேள்வி இருக்கின்றது. இது அத்தனையுமே, இந்த எடுக்கப்படுகின்ற அதிரடி முடிவுகள் அத்தனையுமே ஒரு குடும்பத்தை இலக்கு வைத்து செய்யப்படுகின்றதா? அது யாருக்கும் தெரியும். ராஜபக்ஷ குடும்பத்தை இலக்கு வைத்துத்தான் இந்த சட்டம் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டதா? காரணம் எப்ப தெரியும், மாலபேல ஒரு வீடு இருக்கின்றது, பெசில் ராஜபக்ஷ சொந்தமான வீடு. அதே போல மல்வானையில் ஒரு வீடு. அதே போலதான் கதிர்காமத்தில் இருக்கின்ற ஜி ராஜபக்ஷ அந்த பேரில் இருக்கின்ற ஒரு வீடு. ஆனால் கோட்டாபே ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி ஃபேஸ்புக்கில் பதிவை போட்டு சொல்லிவிட்டார், அது ஜி ராஜபக்ச, வேறொரு ராஜபக்ச, அது என்னுடைய வீடு அல்ல அப்படின்னு. ஆனால் அந்த 2 வீடுகளுமே இன்று கைவிடப்பட்ட நிலையில் தான் இருக்கின்றது. அதற்கு யார் உரிமையாளர் என்று எந்த விதமான சாட்சிகளும் இல்லை. ஆனால் இதுக்கு முன்பதாக லட்சக்கணக்கான பணம் அதற்கு எப்படி செலவழிக்கப்பட்டிருக்கிறது, கோடிக்கணக்கான. ஆனால் இன்று லட்சக்கணக்கிலே மின்சார கட்டணம், நீர் கட்டணம் எல்லாம் கட்டப்படாமல் அனைத்தும் அந்த லைன்கள் எல்லாமே நீக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு தான், இதை டார்கெட் செய்து தான் இந்த அரசாங்கம் இந்த பிரிவையும் ஆரம்பித்ததா என்று சொன்னேன். நாட்டினுடைய தேவை கருதி அந்த நாட்டிற்கு காலத்தின் போக்குக்கு அமைய சட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும். இப்போ நீங்கள் உங்களுடைய அந்த கேள்வியிலிருந்தே விளங்குகிறது, ராஜபக்ச குடும்பத்தினர் அநீதியான முறையிலே சொத்து குவித்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் உங்களுடைய கேள்வி அமைந்திருக்கிறது. ஆகவே பொதுவாக மக்கள் மத்தியிலே இந்த கேள்வி எழுகிறதாக இருந்தால், அப்படியாக இருந்தால் மக்கள் மத்தியிலே அந்த சந்தேகம் இருக்குது, ராஜபக்ச குடும்பத்தினர் அநீதியான முறையில் இந்த நாட்டு சட்டத்திற்கு புறம்பான விதத்திலே அவர்கள் சொத்து குவிப்பு செய்திருக்கிறார்கள் என்றதான் அந்த கேள்விதான் அர்த்தம். அவர் அந்த அடிப்படையில் அவர்கள் சொத்து குவிப்பு செய்திருப்பார்களா என்றால் நிச்சயமாக இந்த சட்டத்திற்குள் அவர் மாற்ற வேண்டி வரும். இந்த சட்டம் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம், அல்லது இப்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த போதைப் பொருள் வியாபாரிகளை பிடித்து கொண்டு செல்வதாக இருக்கலாம். எல்லா சந்தர்ப்பத்திலுமே நாமல் ராஜபக்ச இவர்களுடைய கைதுக்கு பின், அல்லது செவந்தியுடைய கைதுக்கு பின், அல்லது கயல்பத்திர பத்மையுடைய கைதுக்கு பின் இவர் தானாகவே ஊடக சந்திப்புகளை ஏற்படுத்துகிறார். இதிலே மக்கள் மத்தியிலும் சந்தேகம் வருகிறது, ஊடகங்கள் மத்தியிலும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இவர் ஏன் இந்த இடத்திற்கு அவர்கள் ஏனைய கட்சிகள் இருக்கின்றது. சஜித் பிரேமதாசா இருக்கிறார், அதிகமாக மீடியாக்கள் வரக்கூடிய முஜிபுர் ரஹ்மான் இருக்கிறார், ஹபீர் ஹாசிம் இருக்கிறார், மற்ற ஏனைய கட்சிகள் இருக்கிறார். அவர்கள் யாரும் இது குறித்து எந்த விதமும் பேசவில்லை. ஆனால் நாமல் ராஜபக்ச பேசுகிறார் என்று வரக்குள்ள மாலையை போட்டு அறுத்து கொண்டே கடையில் தொங்க வைங்க தானே வார மாதிரியான ஒரு நிலைமை தான் இதில் இருக்குது. எனவே அவர் தன்னைத்தானே முந்திக் கொண்டு காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். எனவே இந்த சந்தேகம் எல்லாருக்கும் ஏற்படுகிறது, இவர் இதிலே ஈடுபட்டிருக்கிறாரா, இதற்கு பின்புலத்தில் இவர் இருக்கிறாரா என்ற சந்தேகத்தை மக்கள் மத்தியிலே ஏற்படுது. எனவே அவ்வாறு இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது இவர்களுக்காக என்று அல்ல. இந்த நாட்டிற்குள் இவர்கள் இதுவரை கைது செய்யப்படவில்லை. எந்த ஒரு சட்டம் உருவாக்கப்பட்ட எந்த சட்டத்தினூடாகவும் நேரடியாக இவர்கள் கைது செய்யப்படவில்லை.
சட்டம், நீதித்துறை, காவல்துறை அது அவர்களுக்கு சுதந்திரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வேலை அவர் சுதந்திரமாக செய்து கொண்டு போகிறார்கள். சுதந்திரமான முறையில் இடம்பெற்று கொண்டு இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலே இந்த சட்டத்திற்குள் இவர்கள் இந்த குற்றத்தை ஈடுபட்டிருப்பார்கள் என்றால் அந்த குற்றத்தின் ஊடாக இவர்கள் சொத்து குவிப்பு செய்திருப்பார்கள் என்று மாட்டிக்கொள்ளப் போகிறார்கள். பொதுவாக தெரியும், கடந்த காலங்களிலே ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டே வந்திருக்கு. இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை முழுமையாக நிர்மூலமாக்கியவர்கள் என்ற அடிப்படையில் 4 பேரில் 3 பேர் வந்து ராஜபக்ச குடும்பத்தினர், வெசில் ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச. எனவே இவ்வாறு இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வீணடிப்பு செய்தார்கள் என்ற குற்றச்சாட்டுக்குள் வருவார்களா என்றால் நிச்சயமாக இந்த சட்டத்திற்குள் அவர்கள் உள்வாங்கப்படுவார்கள், நிச்சயமாக தண்டிக்கப்பட ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் இதுவரையிலே அவர்களுடைய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதா இல்லையா என்பது காவல்துறை முன்னெடுத்து செல்கின்ற விஷயம். இருக்குமாக இருந்தால் இவர்கள் அல்ல, ராஜபக்ச குடும்பத்தினர் மாத்திரமல்ல, இதற்கு முந்தைய அரசாங்கங்களிலும் அதற்கு முன்னே அரசாங்கங்களிலும் 76 வருடங்களுக்கு முன்னே அரசாங்கங்களிலும் இந்த சொத்து குவிப்புகள் செய்திருப்பார்கள். இந்த நாட்டின் சட்டத்திற்கு புறம்பாக இவர்கள் சொத்து குவிப்பு செய்திருப்பார்கள். இந்த சட்டத்திற்குள் உள்வாங்கப்படுவார்கள். இவர்களுக்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்ற போது இது போலீஸ் திணைக்களத்தால் போடப்படுகின்றது. ஒரு ஆணைக்குழுவினூடாகத்தான் இவர்களுக்கான நியமனங்கள், அந்த நியமனங்கள் வழங்கப்பட இருக்கிறது. எனவே இதிலே நீதி, உதாரணத்துக்கு ரேகோ டிபார்ட்மெண்ட், அதாவது கஸ்டம்ஸ் எடுத்தார், அதுக்குள்ளுக்கு ஆர்டிஏன்னு ஒன்று இருக்கிறாங்க. அவங்க அந்த அரசாங்கத்திற்காகவே தான் வேலை செய்வாங்க. அவங்களுக்கு அதில் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். 1 கோடி ரூபாய் அவங்களுக்கு ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்ட அடிப்படையில் அவங்க அதை கடத்தில் கொண்டு வர சாமான் பிடிச்சாங்கன்னா அதுக்குரிய ரிவார்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த டீமுக்கு அந்த ரிவார்ட் கிடைக்கும். அவங்க அதை எடுத்துக்கொள்வாங்க, அதாவது கொடுக்கும். அதே மாதிரி போலீஸுக்கும் இருக்குது. போலீஸ் ஒரு உதாரணமாக போலீஸ் திணைக்களத்திலே ஒரு வீதி போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனை வழக்குகள் தாக்கல் செய்கிறார்கள், அதன் மூலமாக ஈட்டப்படக்கூடிய வருமானத்திலே ஒரு பகுதி அதிலே அந்த குற்றத்தை தடுப்பதற்காக ஈடுபடக்கூடியவர்களுக்கு செல்லுகின்றது. அது அவங்களுக்குள்ளேயே அது பார்த்துல அவங்க இதணும். அதே மாதிரி இதில் ஒரு ஆணைக்குழு தான் போடப்படுது. இவர்கள் இந்த ஆணைக்குழு என்பது அந்த ரிவார்டை எதிர்பார்த்து போகக்கூடியார்கள். அந்த ரிவார்ட் கூட இவங்க அதை எதிர்பார்க்கிறவங்க இல்லை, இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காகவும் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு செயற்படக்கூடியவர்கள் தான் இவர்கள். அவ்வாறான ஒரு நிலைமையில் தான் ஆணைக்குழு ஊடாகத்தான் நியமனம் செய்யப்படுகிறது. எனவே அவர்கள் நீதியான நியாயமான முறையிலே நடந்து கொள்வார். இது சம்பந்தமாக, அதாவது PCID சம்பந்தமாக மேலும் நாங்கள் தேடி பார்த்தோம்னால் தரநிலையில் இருக்கின்ற அதிகாரிகள், அதாவது போலீஸ் இன்ஸ்பெக்டர்களுக்கு ஒரு பதவி உயர்வு இதில் வழங்கப்பட்டிருக்கின்றது. 46 பேர் முதற்தடவையாக இந்த பிரிவுக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் இன்ஸ்பெக்டர்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல போலீஸ் அதிகாரிகள் மற்றும் விசாரணை சிரேஷ்ட அதிகாரிகள் 46 பேர் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அதே மாத்திரமல்ல, விசேட விதமாக இதில் நான் பார்த்த விடயம், லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிலிருந்து ஒரு அதிகாரியும் போலீஸ் திணைக்களத்தின் உயர் பதவியில் இருக்கின்ற ஒரு அதிகாரியும் இதில் இணைந்திருக்கிறார்கள். ஸோ இது ஒரு நெட்வொர்க்காகத்தான் இருக்கும் ஒட்டுமொத்தம். அதாவது நீதித்துறை இவ்வாறான முழு துறையினரும் சேர்ந்த அடிப்படையிலே தான் இதுக்கு நியமனங்கள் வேணும். ஆணைக்குழுவினூடாகத்தான் நியமனம் கிடைக்கும். எனவே ஒரு போலீஸ் திணைக்களத்தினூடாக சொல்லி வருகின்ற போது ஒரு சைட் போகலாம் என்ற ஒரு வரலாம். எனவே அந்த ஆணைக்குழுவிலே இவர்களை அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கான தீர்ப்பு வழங்குகின்ற போது அதுக்கான வழக்குகளை தொடுவதற்கு முன்பே இவர்கள் அது குறித்த விவாதங்களை ஏற்படுத்திக் கொள்வார்கள். சரியா பிள்ளையா அதுலேயும் கை வைத்துவாங்க. இவர் வழக்கு கொண்டு போகிறதா கொண்டு போகலான்ட்டு அந்த ஆணைக்குழுக்குள்ளுக்கும் அவங்க முடிவெடுத்து தான் வழக்குக்கு போவாங்க. நினைச்சபடி உடனே பிடிச்சம் கொண்டு வழக்கு போட்டோம் இவர் குற்றவாளின்னு சொல்லி அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்த முடியாது. அதிலே சில நேரம் இவ்வாறான சொத்து குவிப்புகள் இல்லாத நிலையிலே யாராவது மாட்டிக்கொள்வார்களா என்றால் அதிலே சில நேரம் அவர்களுக்கான நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலையும் இதுக்குள்ளே சட்டங்கள் இருக்கின்றது. அவர்கள் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். அதாவது நியாயமான முறையிலே சில நேரம் என்ன எடுத்துக்கொள்ளும், நியாயமான முறையிலே சொத்துக்களை சேர்த்திருக்கிறேன், என்னில் யாருக்காவது சந்தேகம் ஏற்பட்டுள்ளது, இவருடைய சொத்து குவிப்பு இவ்வாறான தவறான முறையில் சொத்து குவிப்பு என்ற சந்தேகத்தை வெளிப்படுத்தி அல்லது முறைப்பாடு செய்வார்களா என்றால் என்னை குறித்து அவர் விசாரணை செய்வதற்கான ஒரு ஆணைக்குழு ஏற்படுத்துவார். ஆணைக்குழு என்னை பிடித்து விசாரிப்பதற்கு முன் என்னுடைய சொத்து விவரங்கள், என்னுடைய தொழில் விவரங்கள், என்னுடைய வருமான விவரங்கள் எல்லாம் நான் சரியான முறையில் வருமான வரி கட்டுகிறேன் என்பதெல்லாம் தேடுவார். தேடி பிடித்த பின்னர் தான் இவர்களே என் மீது குற்றம் இருக்கிறது என்பது அவர்கள் தகவல் செஞ்சு அதை உறுதி செய்யப்பட்டது பின்னர் தான் எனக்கான கைது இடம்பெறுவதோ அல்லது எனக்கான விசாரணைகளை மேற்கொள்வதோ நடக்கும். ஆனால் இரகசியமான முறையிலே அவர்கள் CID போட்டோ அல்லது இரகசிய போலீசார்களை விட்டு புலனாய்வுத்துறையை போட்டு என் குறித்த விடயங்களை ஆராய்வார். ஆராயாமல் இந்த விடயத்திலே எடுத்தோம் பிடித்தோம் என்று குற்றம் யாராவது போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே பிடிக்கிற மாதிரியான நிலைமையில் ஒருத்தர் குறித்து கம்ப்ளைண்ட் போனால் அவருக்கு பின்னணி எல்லாமே தேடுவாங்க, தேடி போட்டு தான் பிடிப்பாங்க. எனவே மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை. நியாயமான முறையிலே சொத்து சேர்த்தவர்களுக்கு
இதில் எந்த விதமான பாதிப்புகளும் இடம்பெறாது. அநீதியான முறையிலே சொத்து சேர்த்தவர்கள் நிச்சயமாக இதிலே மாட்டிக்கொள்வார்கள். அதே போலத்தான் விசேட அம்சம் ஒன்று இருக்கின்றது. மற்றும் ஒன்று PCIDயில் இப்போ வளமையாக சாதாரணமாக இந்த சட்டமூலத்துக்கு முன்பதாக சட்டவிரோத சொத்து குவிப்பு சம்பந்தமாக நீதிமன்றத்திலே உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் தான் அவர்களுடைய சட்டவிரோத சொத்துக்கள் அந்த சேர்க்கப்பட எல்லாமே தடை செய்யப்பட்டும் அனைத்து அரசுமையாக்கப்படும். ஆனால் இந்த PCIDயின் விசாரணைக்கு கீழே இவர்கள் PCID காலத்துக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் இடம்பெறும் போது அதனை காணொளி ஒளிப்பதிவு செய்து நீதிமன்றத்துக்கு உடனடியாக அனுப்பி, அல்லது நேரலையிலோ அல்லது இவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே உடனடியாக அந்த காணொலியை வைத்து உடனடியாக அந்த சட்டவிரோத வழங்கப்படும் சட்டவிரோதமாக குவிக்கப்பட்ட சொத்துக்கள் அரசுடைமையாக்குதலோ தடை செய்தலோ அதில் நீக்குதலோ ஏதோ ஒரு வகை விசாரணை என்பது இரகசியமான விசாரணையாக இருக்கிறது. பலர் முன்னிலை நிச்சயமாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. கேட்கிற நேரம் இவர் செய்த குற்றங்களுக்கான சகல ஆதாரங்களையும் விசாரணை தரப்பு வைத்திருக்கும். இவருடைய விசாரிக்கின்ற போது இதுக்கு என்ன சொல்றீங்க, இதுக்கு என்ன சொல்றீங்க. உதாரணத்துக்கு மஹிந்த ராஜபக்சேவுடைய பாதுகாப்பு பிரிவில் இருந்த நெவின், அவர் தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்து எப்படி வந்தது, தன்னிடம் இருக்கக்கூடிய காசு எப்படி வந்ததுக்கு அவருக்கு பதில் சொல்ல முடியவில்லை. பதில் சொல்ல முடியவில்லை என்றால் இனி இவர் நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் சட்டத்தை போட்டு இவங்களை கொடுத்து கால அவகாசங்களுக்கு போகிறதான் தீர்ப்பு அனுப்பப்படும். ஆனால் இந்த இடத்துல அப்படி இல்லை. நேருக்கு நேர் உடனடியாக படத்தில் நடக்கிற மாதிரி டக்குன்னு தீர்ப்புகள் வழங்கப்படும். ரைட். ஆகவே அது ஒரு சிறந்த ஒரு அமைப்பாக சிறந்த சேவையாக இருக்கும் என்று நாங்கள் நம்பக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இதுவரை விசாரணையின் அடிப்படையிலே மெல்ல மெல்ல பொறுமையாக நிதானமாக சென்று கொண்டிருந்த அனைத்து விசாரணைகளும் இனி PCID-ஊடாக துரிதப்படுத்தப்படும். அதுக்கு ஏற்ற போல சட்டத்தின் முன் நிறுத்தப்படுபவர்கள், ஆம் இவர் குற்றவாளி, இந்த குற்றத்தினூடாக இவர் சொத்து சேகரித்திருக்கின்றார் என்பது விரைவாக உறுதிப்படுத்தப்படும். அதற்கேற்றபோல் சட்ட நடவடிக்கையும் விரைவாக மேற்கொள்ளப்படும். நிறைய பேருக்கு இது சம்பந்தமாக தெரியாதிருந்திருக்கும். ஆகவே உங்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையில் தான் அந்த விடயத்தை நாங்கள் முதலாவதாக எடுத்துக்கொண்டோம். தஹா ஐன்ஸ்டைன் அவர்கள் மற்ற விடயம்தான் ராஜபக்ஷக்கள் மீது தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுக்கள் இன்டர்நெட்டில் பல வருட காலமாகவே முன்வைக்கப்பட்டு வருகின்றது. அது எதிர்த்தரப்பில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் முன்வைத்த பல குற்றச்சாட்டுகள். பிரதானமாக JVP NPP-யினர் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர் எதிர்த்தரப்பில் அமர்ந்திருக்கும் போது ஏராளமான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர்கள் கூட தெரியாத பல விடயங்களை அம்பலப்படுத்தியது NPP JVP-யினர் தான். ஆனால் இன்று அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலத்தை தாண்டி சென்று கொண்டிருக்கிறார்கள். பல அபிவிருத்தி பணிகள், அதாவது துரிதமாக எடுத்த நடவடிக்கைகள் நாங்கள் பார்த்து இருக்கின்றோம். ஆனால் இன்னமும் சொன்ன வாக்குறுதிகள் நிறைவேற்ற வேண்டிய ஒரு மிக முக்கியமான கட்டாயம் அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. அது நிறைய இடங்களில் இன்னமும் செய்துபடவில்லை. ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இனியாவது விரைவாக செய்யுமா என்று. அதன் அடிப்படையில் ராஜபக்ஷக்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் நிறைய இருந்தும் கூட ஏன் இன்னும் ராஜபக்ஷ குடும்பத்தில் யாரையும் கைது செய்து உள்ளே வைக்க முடியாமல் இருக்கின்றது? எதிர்த்தரப்பிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திலே தோழர் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் இருந்த போது வைத்த குற்றச்சாட்டுகள் என்பது உண்மையான குற்றச்சாட்டுகள். எந்த குற்றச்சாட்டுகளுமே பொய்யோ பிழையானதோ இல்லை. உண்மையான நேர்மையான குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அத்தனையும் உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை. ஆனால் அவர்களுடைய ஆட்சியிலே தான் இது பேசப்படுகிறது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தாங்கள் தண்டிக்கப்படலாம் என்ற அடிப்படையில் இவர்கள் ஆளும் தரப்பிலே இருக்கின்ற நேரம், ஆட்சியாளர்களாக இருக்கின்ற நேரம், அந்த குற்றங்களில் இருக்கக்கூடிய சகல விதமான சாட்சியங்களையும் இல்லாமலாக்கி விட்டார், அழித்து விட்டார். அழித்த நிலையிலே தான் உதாரணத்துக்கு வசீம் தாஜினுடைய கொலை வழக்கை எடுத்துக்கொள்ளும். அதிலே பேசப்பட்ட விடயம் பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்துக்கு வெளியிலும் ஊடகங்களிலும் பேசப்பட்ட விஷயம். நாமல் ராஜபக்ச அதில் தொடர்பட்டிருக்கலாம். மஹிந்த ராஜபக்சேவுடைய மனைவி தொடர்பட்டிருக்கிறார். அவருக்கு வழங்கிய வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற அடிப்படையில் பேசப்பட்ட விஷயம். அது ஆரம்பத்திலே எக்ஸிடென்ட் என்று பேசப்பட்டுச்சு, விபத்து என்று பேசப்பட்டுச்சு. பிறகு அது கொலை என்ற அடிப்படையில் வந்துச்சு. அதிலே இருந்த சாட்சியம், அதை விசாரணை செய்த அதிகாரிகள் மரணித்திருக்கிறார்கள். இந்த நிலைமையிலே சாட்சியங்கள் இல்லாத நிலையில் இப்போது அது திரும்ப வருகின்ற போது ஒரே ஒரு சாட்சி அந்த இடத்துல இருந்தது. யார்? கொலை செய்யப்பட்ட கச்சா அதில் இருந்தார். கொலை செய்யப்பட்ட கச்சாவை கூட விசாரிப்பதற்குரிய சந்தர்ப்பம் இல்லை, அவர் இருந்து விட்டார். அதே போல பாதுகாப்பு ஏனென்றால் செயலாளர் கச்சாவுடைய கொலை கூட சாட்சியங்களை அளிப்பதற்கான கொலையாகத்தான் நான் இதற்கு முன்னே பேசிய காணொலியிலே பேசியிருக்கிறேன். எனவே அங்கு கச்சாவை விசாரிக்க வழி இல்லை. கச்சாவுடைய பிள்ளைகள், மனைவி, அவர் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் பொது விசாரித்து வருகிறார். அவர்களுடைய விசாரணையின் போது அவர்கள் அளிக்கின்ற வாக்குமூலங்கள் ஒன்றுக்கொன்று முரணானதாக இருக்கின்றதா அல்லது சமனாக வருகின்றதா, இதோடு தொடர்பு படுகின்றதா என்பது வருகின்றது.
எனவே இந்த சாட்சியங்கள் உயிரோடு இருக்கக்கூடிய சாட்சியங்களுடைய சாட்சி ஆதாரங்களை வைத்துத்தான் அவ்வாறான குற்றவாளிகளுக்கான தண்டனை வழங்க இருக்கின்றது. எனவே இந்த ராஜபக்சர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரையிலே இன்னும் அரசாங்கம் எது விதமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுக்குரிய பதில் இதுதான். அந்த கடந்த கால அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அதற்கான ஆதாரங்கள் அனைத்துமே நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான புதிய ஆதாரங்களையும் அதுக்கான குற்றச்சாட்டுகளுக்கு தேவையான ஆதாரங்களையும் அதுக்கு சமர்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறையினருக்கு இருக்கின்றது, சட்டம் அதிபருக்கு இருக்கின்றது. எனவே அந்த ஆதாரங்களை தேடி எடுத்துக்கொண்டு சரியான சந்தர்ப்பத்திலே அனைத்து ஆதாரங்களும் கையிலே கிடைக்கின்ற நேரம் குற்றப்பத்திரிகை அவர்கள் மீது வைக்கப்படும். குற்றப்பத்திரிகை வைக்கின்ற அடிப்படையிலே அவர்கள் கைது செய்யப்படலாம், தண்டிக்கப்படலாம். ஆகவே வருகிற காலங்களில் எதிர்வரும் நாட்களில் பார்க்கலாம். இந்த மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. அதனோடு சம்பந்தப்பட்ட விசாரணைகள் துரிதப்படுத்தப்படுமா, அதோடு சம்பந்தப்பட்டவர்கள் பிரதான காரணமாக இருந்தவர்கள் பிரதான சூத்திரதாரிகள் அனைவருமே கைது செய்யப்படுவார்கள் என்று மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கின்றது. அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம். 2022ஆம் ஆண்டு மக்கள் எழுச்சி போராட்டம் அந்த அறகலைக்கு பிறகு மக்களுடைய எதிர்பார்ப்பு இருந்தது. நேரடியாக மக்களுக்கு தெரியும் இவர்கள் குற்றத்தில் ஈடுபட்டவர்கள். ஆனால் குற்றத்துக்கு ஈடுபட்டார்கள் என்ற வெறுமனே வாதத்தை வைத்துக்கொண்டு தண்டனை வழங்க முடியாது. நீதிமன்றம் என்று போகின்ற போது அதற்கான சாட்சியங்கள் தேவை. சாட்சியங்கள் இல்லாத நிலையிலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியாது. தேவையான சாட்சியங்களை குறித்த தரப்பினர் சேகரித்து கொண்டு குற்றப்பத்திரிகைகள் வைத்து அவர்களுக்கான தண்டனைகளை வழங்குவார்கள். அது அந்த துறைக்கும் அரசியலுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அவர்களை நேர்மையான முறையிலே சுதந்திரமான முறையிலே எங்கே விட்டிருக்கின்றார். நீங்கள் உங்களுடைய சட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டு செல்லுங்கள் என்ற அடிப்படையில் உதாரணத்துக்கு சொல்கிறேன். காவல்துறை என்பதை மிக மோசமாக விமர்சிக்கக்கூடிய மக்கள் அவர்களை வெறுப்போடு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்து தேசமத்து தென்னகோனுடைய ஆட்சி அவர் இருந்த காலத்தில். ஆனால் இப்போது ஒழுகல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு ஏஎஸ்பியுடைய செயற்பாடுகள் காரணமாக போலீஸ் திணைக்களத்திற்கு அறகலையிலே மிக முக்கியமான பங்கெடுத்தவர்கள் தான் சட்டத்தரணிகள். சட்டத்தரணிகளுக்கு எதிராகவே மக்கள் கிளர்ச்சி அடைந்து மக்கள் சட்டத்தரணிகளை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைமை கல்கிசை நீதிமன்றத்தில் ஏற்பட்டது. யாருக்கு? ஒரு சாதாரண போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கு அவருக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக. எனவே இந்த போலீஸ் திணைக்களத்தை நேசிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் மாறி வருகின்றார்கள். காரணம் என்ன? இந்த ஒழுகொள்ள போன்ற நேர்மையான திறமையான போலீஸ் அதிகாரிகளின் செயற்பாடுகள் காரணமாக மக்கள் அவர்களை நேசிக்க விரும்புகிறார்கள். இப்போ எந்த இடத்துலையும் போலீஸ்காரங்க யாருமே லஞ்சம் வாங்குறது கிடையாது. ஒரு பைசிக்கிளில் ஏதாவது ஹெல்மெட் போனாலும் முந்தி அது சர்வ சாதாரணமாக இருந்தது. எவ்வளையாவது கொடுத்து போட்டு நாங்கள் மாறி போவோம். ஆனால் இப்போ கொடுத்தாலும் வாங்குறாங்க இல்லை என்றால் அவங்க சட்டத்துக்கு அதிகாரிகளே சட்டத்துக்கு பயன்தான் போது அவருடைய சேவையை செய்து பணிகளை செய்து கொண்டு வருகிறார்கள். சிலர் கொடுத்தாலும் வாங்குகிறார்கள் அல்ல, சில பேர் கொடுத்தாலும் அதை வீடியோ செய்து போலீஸ் திணைக்களத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்து வருகிறார்கள். சோசியல் மீடியாவில் இப்போ அதிகமாக காணக்கூடியதா இருக்குது. சில சந்தர்ப்பத்தில் போலீஸ்காரர்கள் இவர்களுக்கு லஞ்சம் தர முற்படுகிறார் என்ற அடிப்படையில் அவர்களை வீடியோ செய்து இவர்களை கைது செய்யும் அளவிற்கும் சில விடயங்கள் நடந்தது. ஒரு மாற்றம் காணக்கூடியதாக இருக்கிற சமூகத்தில். ரைட். மற்றும் ஒரு முக்கியமான விடயம் தான் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போது என்ன சிந்தனைக்கு வந்தது, ஒரு புகைப்படம், ஒரு வீடியோ கால் ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று இப்போ சமூக வலைத்தளங்களில் அதிகமாக வைரல் ஆகி வருது. சிங்கப்பூரில் இருக்க நபர் திருமணத்துக்கு போயிட்டு திருமண வீட்டுக்கு சென்று போனவர் தான் இன்னும் இதுவரைக்கும் இலங்கைக்கு திரும்பவே இல்லை. ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்த்தரப்பில் இருக்கும் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரன் சென்று இழுத்து வருவோம் என்று ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இதுவரை அது சம்பந்தமாக எந்த விதமான பேச்சுகளும் இருக்காத நிலையில் கடந்த வாரம் ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளரின் ஃபோன் காலில் வீடியோ காலில் அவர் அர்ஜுன மகேந்திரன் பேசியிருக்கின்றார். அது நான் நினைக்கிறேன் இந்த அரசாங்கத்துக்கு அவர் விட்ட சவால் என்று. அது அப்படித்தான் இருக்கிறது. என்ன யாராலும் விடுக்க முடியாது என்பதை பொறுத்தான் அர்ஜுன் மகேந்திரன் மீண்டும் இந்த அரசாங்கத்தை கூறியிருப்பதை போன்று தோன்றுகிறது அந்த புகைப்படத்தில் சிறுத்தவாறு இருக்கின்றார் நித்திரையில் இருக்கும் போது. இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? ஏன் இன்னமும் காலதாமதம்? அரசாங்கத்திலே குற்றவாளியாக எல்லாராலும் பேசப்பட்டவர் அர்ஜுன் மகேந்திரன். அவரை நியமிக்கின்ற விடயத்திலே யாப்புக்கு முரணாக ரணில் விக்ரமசிங்கே அவரை நியமித்தார். மத்திய வங்கி ஆளுநராக நியமிப்பதற்கு மைத்ரி பால சிறிசேன எதிர்ப்பும் இருந்திருக்கிறது. இந்த நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கலாம் அல்லது மாகாண சபை உறுப்பினராக இருக்கலாம். இரட்டை பிரஜா உரிமை உள்ளவர்களோ அல்லது வேறு நாட்டவரோ நியமிக்க முடியாது. இது யாப்புக்கு புறம்பாக யாப்புக்கு விதிகளை மீறி ரணில் விக்ரமசிங்கே அர்ஜுன் மகேந்திரனை மத்திய வங்கி ஆளுநராக நியமிக்கிறார். இது முதலாவது பிழை. இவரை ஏதாவது குற்றச்செயலில் ஈடுபட்டால் அவரை கைது செய்ய முடியாது என்பது தெரிந்தே நியமித்திருக்கிறார். எனவே ரணில் விக்ரமசிங்கே இந்த இடத்திலே செய்த பிழை. இவர் குற்றச்செயலில் ஈடுபட போகிறார்,
மத்திய வங்கியை கொள்ளையடிக்க போகிறார் ப்ரீ பிளான். ஆல்ரெடி இவங்க பிளான் பண்ணி வச்சுத்தான் இவரை இந்த இடத்துல நியமித்திருக்காங்க. என்னத்தை அடிச்சுட்டு போனாலும் உங்களை கைது செய்யறதுக்கு வரமாட்டாங்க, விட மாட்டாங்க. ஆனால் 2 நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே, புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையிலே அமெரிக்கா ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறது. உங்களுடைய சொத்துக்கள் வேறு நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்குமாக இருந்தால் அந்த விடயத்திலே நாங்கள் தலையிட்டு உங்களுக்கு நாங்கள் உதவ வருவோம், அவற்றை உங்கள் நாட்டுக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் உதவி செய்வோம் என்ற அடிப்படையில் அமெரிக்கா பேசியிருக்கிறது. எங்களுடைய தோழர் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக வந்த இடத்துல சர்வதேச சட்டங்களுக்கு அமைய இந்த நாட்டு சட்டங்களை நாங்கள் அங்கு கொண்டு சென்று சர்வதேச நீதிமன்றத்தில் இவர்களுக்கு எதிராக நாங்கள் குற்றத்தாக்கல் செய்யப்பட்டு இவர்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்படுவார்கள், அல்லது அவர்களுடைய சொத்துக்கள் எங்களுடைய நாட்டுடைய சொத்தாக இருந்தால் அவை இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்படும். கால அவகாசம் எடுக்கப்படும், அதற்கான சட்ட மூலங்களும் உருவாக்கப்படும். 3/2 பெரும்பான்மை எங்களிடம் இருக்கிறது, நாங்கள் அதற்கான சட்ட மூலங்களை உருவாக்குவோம். 5 வருஷமாக வெளியில் போடாத ஓனான் இப்போ வெளியில் இருந்து தலையாட்டு. இவ்வளோ காலம் வரையில்லை. அவர் சவால் விட்டதாக இருந்துட்டு போகட்டும், சவால் விட்டாரா விடையிலானது 2வது விஷயம். 5 வருஷமாக தலைமறைவாக இருந்த ஒரு ஆள் இப்போது ஒரு ஊடகத்தில் வந்து பேசுகிறார்கள். எங்களுக்கு சவால் விடுறது பிரச்சனை. சவாலுக்கெல்லாம் நாங்கள் இந்த என்னென்னு சொல்வது முறுக்கு சாப்பிட்ற மாதிரி தான். நாங்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டும். அரசாங்கம் பண்ணால் சவால்களை எதிர்கொள்ள நாங்கள் சவால்களை வரவேற்போம். இந்த மாதிரியான சவால்களுக்கு தான் நாங்கள் முகம் கொடுக்கணும். அப்படியான சவால்களை வென்றெடுப்பதில் தான் எங்கள் மீது மக்கள் வைக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அந்த மக்கள் இந்த எங்களுக்கு எதிர்காலத்தில் அளிக்கக்கூடிய வாக்குகளுக்கும் ஒரு பலமாக அமைய போகும். நிச்சயமாக அர்ஜுன் மகேந்திரனுடைய விடயம் நிச்சயமாக எங்களுடைய ஜனாதிபதி வாக்களித்த விதத்தில் அவர் கொண்டு வரப்படுவார். அவர் இங்கிருந்து கொண்டு போன சொத்துக்கள் மீண்டும் இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்படும், அல்லது இந்த குற்றத்தில் ஈடுபட்டவர் இந்த நாட்டுக்குள் இருக்கக்கூடிய இன்னார் என்று சரி அவர் குற்றவாளிகளை காட்டி கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு சரி அவர் வருவார். என்னுடைய இந்த விவகாரத்தில் அர்ஜுன மகேந்திரனுடைய விவகாரத்தில் என்னுடைய தனிப்பட்ட நான் சிந்திக்கும் போது எனக்கு தனிப்பட்ட கருத்து என்னவென்றால், இப்போ அர்ஜுன மகேந்திரன் சிங்கப்பூர்ல இருக்காரு, திருமண வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு இன்னும் வரல, நான் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ பாதாள உலக நடவடிக்கையில் ஈடுபட்ட பல பேர் இலங்கையில் குற்றச்செயல்களை செய்துவிட்டு ஒவ்வொரு நாடுகளில் சென்று தலைமறைவாகி விடுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ரெட் நோட்டீஸ், சிவப்பு எச்சரிக்கை அவர்களுக்கு விடுக்கப்படுகிறது. ஸோ இன்டர்நேஷனல் போலீஸ் இன்டர்போலின் ஊடாக அவர்கள் இருக்கும் இடங்களுக்கு சென்று இப்போ இஷாரா சிவந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்டார். ஒரு மாபெரும் குற்றச்சாட்டை இலங்கையில் புரிந்திருக்கின்றார். தேடப்பட்டு வந்தார். 8 மாத காலமாக நேபாளம் போலீஸ் இன்டர்நேஷனல் போலீஸோடு இணைந்து இலங்கை போலீசார் அவர் இருக்கும் இடத்துக்கு சென்று, அதுவும் அவருடைய அறைக்கு பக்கத்து அறையிலிருந்து அவரை பிடித்து விட்டு வந்திருக்கிறார்கள். அதே போல தான் இந்தோனேஷியாவில் கைதான கேஎல் பத்ம பத்மி உட்பட குழுவினர் அவர்களுக்கு இருந்தவர்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை ரெட் நோட்டீஸ் விடுக்கப்பட்டது. அதே போல எதிர்பார்ப்பு இப்போ அர்ஜுன மகேந்திரனுக்கும் உடனடியாக சிவப்பு எச்சரிக்கை ஏதாவது அப்படி ஒன்றை போட முடியுமா போட்டு இலங்கை கடத்து வர வேண்டும். காரணம் இன்னொன்று இருக்கிறது. எனக்கு 2010 அல்லதுக்கு முன்பதாக நடந்த ஒரு விளையாட்டு போட்டிக்கு வெளிநாடு சென்றவர்களுக்கு மீண்டும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்படவிருக்கிறது. அவர்களை இழுத்து சட்டவிரோதமாக நாடு விட்டு சென்றவர்கள், அந்த விளையாட்டு போட்டிக்காக சென்றவர்கள் அங்கிருந்து தப்பித்து விட்டார்கள். அவர்களுக்கும் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவர்களை மீண்டும் கைது செய்து அழைத்து. ஆக இப்படியான சட்டம் இருக்கும் போது ஏன் அர்ஜுன் மகேந்திரனுக்கு இன்னும் அப்படி என்ற ஒரு சட்டமூலத்தை நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கிறது? ஒரு குற்றத்தில் ஈடுபடக்கூடியவர் அல்லது ஒரு தவறான விடயத்தில் ஈடுபடக்கூடியவர், இந்த நாட்டுக்கு எதிரான சட்டத்திற்கு எதிரான விடயத்தில் செயல்படக்கூடியவர் இந்த நாட்டு பிரஜையாக இருக்கின்ற போது அவருக்கான ரெட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு சிவப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்டு அவரை கைது செய்து நாட்டுக்கு கொண்டு வர முடியும். அர்ஜுன் மகேந்திரன் இந்த அடிப்படைக்கு உட்பட்டவர் அல்ல. அர்ஜுன் மகேந்திரன் இந்த நாட்டு பிரஜை அல்ல, அவர் சிங்கப்பூர் பிரஜை. சிங்கப்பூர் பிரஜையை நாங்கள் கொண்டு வரோம். எங்களுடைய நாட்டு பிரஜை, இப்போ அதுக்கு சொல்ல போனால் எங்களுடைய நாட்டு பிரஜையாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் தான் இந்த கிரிக்கெட் வீரர்கள் போகிறாங்க. எனவே அந்த நாட்டினுடைய அந்த சட்டத்திற்கு அவர்கள் சிக்னேச்சர் பண்ணி தான் போகிறாங்க. சட்டத்தை மீறி அங்கே பாயிறாங்க. எனவே அந்த சட்டத்தின் அடிப்படையிலே இவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள், எங்களுடைய சட்டத்துக்குள்ளே இருக்கின்ற எங்களுடைய நாட்டு பிரஜையாக இருக்கின்ற போது குற்றம் செய்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையிலே சிவப்பு எச்சரிக்கை வழங்கப்பட்டு இன்டர்போலினூடாக அவர்கள் கொண்டு வர முடியும். அர்ஜுன் மகேந்திரன் அதுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். அவர் ஒரு சிங்கப்பூர் பிரஜை, இலங்கை பிரஜை அல்ல. அவர் சிங்கப்பூருடைய பிரஜா உரிமை பெற்ற ஒருவர். எனவே இன்னொரு நாட்டு பிரஜையை இந்த நாட்டுக்கு கொண்டு வருவது என்பது சர்வதேச சட்டம். சர்வதேச சட்டங்களுக்கு அமைய சர்வதேச நீதிமன்றத்தினூடாகத்தான் அவரை இங்கு கொண்டு வர முடியும். எனவே சர்வதேச நீதிமன்றத்தை அனுசரித்த அடிப்படையிலே எங்களுடைய நாட்டுக்குள் புதிய சட்டமூலங்கள் உருவாக்கப்பட்டு அந்த அடிப்படையிலே அவருக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பதற்கு எதிர்காலம் காத்திருக்கிறது. நிச்சயமாக அர்ஜுன் மகேந்திரன் தலையை காட்டாதவர் தலையை காட்டிக்கிறார் என்றால் அது அப்படித்தான். அவங்களுடைய இயற்கை அவர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல நிற்பார். அவர்கள் எங்கே இருந்தாருன்னு தெரியாமல் இருந்தானே. இப்போ அவர் எங்கே இருக்கிறார்ன்றதுக்கு ஒரு ஊடகவியாளர் இருக்கிறார், அவருடைய தொடர்பு இருக்கிறது, அவரோட கதைத்து இருக்கிறார். இந்த ஊடகவியாளர் விசாரணைக்கு ஏற்படுத்தப்படும். குற்றவாளியோடு நீங்கள் தொடர்பு ஏற்படுத்தி இருக்கிறீர்கள். ஊடகவியாளர் கூடிய ஊடக தர்மத்தின் அடிப்படையில் அவருக்கான
விசாரணைகள் ஏற்படலாம். அவர் சில நேரம் உண்மையை சொல்லலாம், பொய்யை சொல்லலாம். இவர் எங்கே இருக்கிறார் அந்த ஊடகவியலாளருடைய தொலைபேசிகள் டப் செய்யப்படலாம், அதை விசாரிக்கப்படலாம், எங்கே இருக்காரு தெரிய வரும். அந்த அடிப்படையில் சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கு அவர் இவரே துரும்புகளை கொடுக்கின்றார். எனவே அந்த அடிப்படையில் அவருக்கு தண்டனை வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரைட். இறுதியாக நாங்கள் பேச வேண்டிய மற்றொரு விடயம், அதை நாங்கள் குறிப்பாக பேசலாம். இஷாரா செவ்வந்தி இப்போ சிசியிலிருந்து ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு அவர் ஆரம்பத்தில் எங்கெங்கு தலைமறைவாக இருந்தாரோ அங்கெல்லாம் சென்று சம்பந்தப்பட்டவர்கள் இஷாரா செவ்வந்தியை மறைத்து வைத்தவர்களை கைது செய்கிறார்கள். நிறைய பேரோடு ரோஹித் அபேகுணவர்தனோடு நிறைய பேரோடு 15 SLPPயில் ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச எல்லாரோடும் இருந்திருக்கு. இதே மாதிரி தான் சம்பத் மனம்பேரி, SLPP சம்பத் மனம்பேரியுடைய ஏற்கனவே புகைப்படங்கள் வெளியானது. இப்போ அவர் உள்ளே இதே போல இஷாரா செவ்வந்தி கிளிநொச்சிக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார், யாழ்ப்பாணத்திற்கு. இப்படி எல்லாம் இருக்கின்றது. இது எந்த கட்டத்தில் சென்று கொண்டிருக்கின்றது? கேல்பத்ர பத்மையை பிடிச்ச நேரம் கேல்பத்ர பத்மை எந்த இடத்திலும் சம்பத் மனம்பேரி பற்றி சொல்லியிருக்கு. அவருடைய ஃபோனை செக் பண்ண நேரம் சம்பத் மனம்பேரி போனது வந்தது, அதுக்கான தகவலை எடுக்கிறாங்க. அவங்க உண்மையான வாக்குமூலங்களை கொடுக்கல. கொடுத்த வாக்குமூலம் ஒன்றுக்கு முன் புறம்பாக இருக்குது. இன்னும் அவர்கள் பயப்படுகிறார்கள், ராஜபக்சேயினர் ஏதாவது செய்து விடுவார்களோ அல்லது அந்த கடந்த அரசாங்கத்தில் இருந்தவர் தங்களுக்கு ஏதாவது செய்து விடுவார் ஒரு பயத்தில் அவர் இருக்கிறார். சொல்ல உண்மையை மறைக்கின்றார்கள். எவ்வளவுதான் உங்களுக்கு விசாரணைகள் ஏற்படுத்தினாலும், எந்த விதமான விசாரணைகளை கொடுத்தாலும் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் வெளியிலே ஏதாவது ஏற்பட்டுவிடும் என்ற பயத்திலே பொய்யக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. இவர்கள் சொன்ன பொய், இஷாரா செவ்வந்தியை பிடித்த இடத்துல இஷாரா செவ்வந்தி வந்ததுங்க, போனதுங்க, தங்கினது யார் என்றால் இப்போ கேல்பத்ர பத்மை தான் அதுக்கு காசு கொடுத்திருக்கிறார். இப்போ கேல்பத்ர பத்மை இன்னும் கொஞ்சம் முக்கியமான சில விஷயங்களை சொல்ல போகிறார். இவ்வளோ காலம் மறைச்ச விஷயங்கள் சொல்ல போகிறார். எல்லாரும் மாட்ட போகிறாங்க. கடைசி எல்லாம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மித்தணியில் நிற்கும். மித்தணியிலையும் அது மித்தணியில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளுக்கும் வந்து நிற்கிற நேரம் சரியான விதத்திலே சட்டங்கள் அமையும், சாட்சியங்கள் அமையும். கைது செய்யப்பட வேண்டிய முக்கிய புள்ளிகள் யார் கோட்ஃபாதரோ அவங்க பிடிபடுவாங்க. இப்போ இந்த இஷாரா செவ்வந்தி சம்பந்தமாக நிறைய லேட்டஸ்ட் அப்டேட்டுகள் வந்த வண்ணம் தான் அதெல்லாத்தையும் நாங்கள் பாரிய அளவிலே பேசவில்லை. இது எவ்வாறு இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் இந்த வலைப்பின்னல் எவ்வாறு பிடிபடுகின்றது உண்மையிலே மறைக்கலாம். என்ன பிடிச்சி கைது செய்யணும்னா நான் முக்கியமான தகவல் மறைச்சிருப்பேன். எனக்கு பின்னுக்கு ஆதரவாக இருந்தவரை மறைக்கணும், அவரை காப்பாற்றணும் அப்படின்னு நான் முழுமையாக சொல்ல மாட்டேன். ஆனால் இவருடைய வாக்குமூலத்தினோட இன்னொரு கைது செய்யப்படுகின்றது, அவரோடாக இன்னொரு கைது செய்யப்படுகிறது. அவருக்கும் இவருக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடுச்சு. என்னத்தை சொன்னாங்க என்னத்தை சொல்லிடலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. எனவே அவர் சொல்ல போகிற தகவல் இவர் சொல்லிய தகவலுக்கு முன்னுக்கு பின் முரமாக இருக்கும்போது இவர் மீண்டும் விசாரிக்கப்பட போகிறார். இவருடைய விசாரணை கடுமையாக போகும். ஏற்கனவே 90 நாட்கள் இவரை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான டிஓ அடித்தாச்சு. அப்போ அதுக்குள்ளுக்கு போனால் அவர் எப்படி விசாரிக்கப்படுவார்ன்னு எல்லாருக்கும் தெரியும். எனவே அவர் விசாரிக்கப்படக்கூடிய கடுமையான முறையில் விசாரிக்கப்படுகின்ற போது இன்னும் உண்மையிலே சொல்ல போகின்றால் இந்த நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இவருடைய வலைப்பின்னர்கள் முழுமையாக அடக்கப்பட போகின்றது. எதிர்காலத்திலே பாதாள உலகக்கூடியினர் இந்த நாட்டுக்குள் முழுமையாக துடைத்தறியப்படுவார்கள். அதுக்காக காவல்துறையினரும் இந்த ஒழுகொல்ல போன்ற அவர்கள் போன்ற அதிகாரிகளும் மிகவும் கடுமையாகவும் நேர்மையாகவும் செயல்பட்டு வருகிறார். ரைட். ஓகே. ஸோ ஐரோப்பிய நாட்டுக்கு செல்லும் கனவோடு கேஎல்பத்ர பத்மே திட்டமிட்ட குற்ற செயல்களில் ஈடுபடுகின்ற கேஎல்பத்ர பத்மேக்கு அந்த வலைப்பினில் இருக்கின்ற இஷாரா செவ்வந்தி உட்பட பலர் இதுவரை கைதாகி இருக்கிறார்கள். அவர்களிடம் மும்முரமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. சாட்சியங்களை தேடிக்கொள்வதற்காக அவர்கள் ஒவ்வொரு பிரதேசங்களுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். கிராமத்துக்கு கிராமம், வீட்டுக்கு வீடு என்றதை போலத்தான் இப்பொழுது ஒவ்வொரு இடமாக ஒரு பாதை செல்லப்படுகிறார்கள். கடந்த அரசாங்கத்திலே இவ்வாறு அவர்களை தேடச் செல்லுகின்றவர்கள் மீண்டும் வருவதில்லை. கூட்டி போயிட்டு பாஞ்சோட ரெடியானாங்க, சுட்டு கொண்டுட்டோம்னு சொல்லிட்டு அவங்களோட கதையை முடிச்சிட்டாங்க, ஃபைலை முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த மாளிகாவத்தையில் இடம்பெற்ற இதற்கு முன் பாதாள உலக குழுவிலே மிக முக்கியமானவராக இருந்தவரால் தான் அவர் சிஐடியிலிருந்து மாற்றப்பட்ட அடுத்த மாக்கொந்தர மது 2 நாட்களிலே அவ்வாறு மாளிகாவத்தையில் சுட்டுக் கொல்லப்பட்டார். இப்போது செவ்வந்தியாக இருக்கலாம், கேஎல்பத்ர பத்மையாக இருக்கலாம், எங்கெல்லாம் அழைத்துச் செல்கிறார்கள் மீண்டும் அவர்கள் அழைத்துச் சென்று உயிரோடு திரும்ப வருகின்றார்கள். அந்த நிலை இந்த நாட்டுக்குள் ஏற்பட்டு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. எனவே மீண்டும் வருகிறார்கள் என்பது மீண்டும் தோண்டப்பட போகின்றது என்பது தான். அதே நேரம் அந்த இவர்களை கடத்தி சென்ற பாய், என்ன அவர் பேர், ஜேகே பாய், ஜெயக்குமார் ஜேகே பாய், இவர் எத்தனை பேரை கடத்தி சென்று கொண்டே விட்டிருக்கிறார், எந்தெந்த நாடுகளிலே மனித கடத்தல், அவர்கள் என்னென்ன குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற அத்தனை தகவல்களும் வரப்போகின்றது. போலீசாருக்கு வேலை அதிகரிக்க போகின்றது. அவர்கள் எல்லாம் மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வரப்படுகின்றனர். இப்படித்தான் நடைபெறுகின்றது. எனவே இந்த நாட்டுக்குள் நிச்சயமாக முழுமையாக பாதாள உலக செயற்பாடுகள் அனைத்துமே துடைத்தெறிய போகின்றன. எப்போது மனம்பேறி கைது செய்யப்படுகிறாரோ அதற்கு பின் பாதாள உலக குழுக்களினால் கொலை செய்யப்படுகின்ற கொலைகள் ரோட்டுக்கு ரோட்டு சுட்டு போகிற விஷயம் முழுமையான நிறுவனம் இப்போ இல்லை. எங்கே
எங்க எனவே மித்தனியில் கைது செய்யப்பட்ட பொகட்டுடைய மந்திரி என்று வரும்போது அதுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் என்ற சந்தேகம், மக்கள் சந்தேகத்துக்கான விடையை அளித்துக் கொண்டிருக்கிறார். இவருடைய தேவைக்காக, இவருடைய சாட்சியங்களை அளிப்பதற்காகவே கொல்லப்பட்டார்கள் என்றது இப்போ பரவலாக பேசப்படுகின்ற விஷயம். ரைட், ஓகே. ஆகவே இன்றைய எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து இவ்வளவு விடயங்களை மூடு பகிர்ந்து கொண்ட தாஹா ஐன்ஸ்டீன் அவர்களுக்கு மீண்டும் எங்களுடைய நன்றிகள். மிக்க நன்றி டிலுக்ஷன். இந்த மாதிரியான சந்தர்ப்பத்திலே கட்டாயமாக தொடர்ந்தும் இது செய்ய வேண்டும். இது போதாது. இந்த நாட்டில் நடந்தேறியக்கூடிய இந்த மாத காலத்திற்குள்ளே நடந்திருக்கக்கூடிய விடயங்களுக்கு நேர்காலங்கள் போதாகவும் இருக்கிறது. அடிக்கடி என்னை அலையுங்கள், இது சம்பந்தப்பட்ட விடயங்கள் இருக்குமாக இருந்தால் உங்களுடைய கால நேரங்களை ஒதுக்கி இதற்காக என்னை மாத்திரமல்ல, இது சம்பந்தப்பட்ட எங்களுடைய கட்சியினுடைய தமிழ் பேசக்கூடியவர்களாக இருக்கலாம், சிங்கள மொழி மூலமாக அவங்களுடைய இன்னும் ஒரு மாற்று சகோதர ஊடக அமைப்பு இருக்கின்றது, அவர்கள் மூலமாக அழைத்து இந்த விளக்கங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. ஆகவே இஷாரா செவ்வந்தி இந்த பார்த்தால் உலக நடவடிக்கைகள் சம்பந்தமான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள லங்காஸ்ட்ரியின் டாப் ஸ்டோரிஸ் நிகழ்ச்சிகளூடாக நீங்கள் இன்னும் மேலதிகமான விவரங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு இன்றைய இந்த நேர்காணல் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகின்றோம். தொடர்ந்தும் லங்காஸ்ட்ரியுடன் இணைந்திருங்கள். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசி ஹரோடன் நான் லங்காஸ்ட்ரி நில்ஷான் வின்சன். நன்றி, வணக்கம்.